சென்னைக்கு பக்கத்துல பூந்தமல்லியில தாய் கண் முன்னையே மகளை கடித்து குதறிய திருநாய்கள் கிட்ட இருந்து மகளை மீட்க தாய் போராடுற பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகிருக்கு. முதல்ல அதை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? தற்பொழுது இந்த சிறுமியின் நிலை என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. சமீப காலமாக சாலையில் நடந்து செல்பவரை திருநாய்கள் கடித்து குதறும் சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறி வருவது. இந்த நிலையில் பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட மகாலட்சுமி நகர் பகுதியில் பெண் ஒருவர் தனது மகளுடன் நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த தெருவில் சுற்றி திரிந்து கொண்டிருந்த நாய்கள் தாய் கண் முன்னே அந்த சிறுமியை கடித்து இழுத்து குதறிய காட்சிகள் அரங்கேறியுள்ளது. அந்த சிசிடிவி காட்சிகள் தான் நாம் பார்த்து வந்தோம். பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட 13வது வார்டு பகுதியில் வசித்து வருபவர் யாஸ்மின், இவரது மகள் சமீரா நேற்று முன்தினம் இந்த தெரு வழியாக நடந்து சென்று கொண்டிருந்த அந்த சாலையில் சுற்றி திரிந்து கொண்டிருந்த திருநாய்கள் அந்த சிறுமியை கடித்து குதறிய காட்சிகள், மேலும் அந்த நாய்களிடமிருந்து மகளை காப்பாற்றுவதற்காக அந்த தாய் போராடியதும் அந்த கண்காணிப்பு கேமரா காட்சியில் பதிவாகினும் தற்போது காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியுள்ளது. 3 நாய்கள் அந்த சிறுமியை கடித்து குதிரை நிலையில் அந்த சிறுமிக்கு லேசாக காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து பூந்தமல்லி நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. பூந்தமல்லி நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நாய்கள் அதிக அளவில் சுற்றித் திரிவதாகவும் அதனை முறைப்படி தடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி தெருவில் விளையாடக்கூடிய சிறுவர்களையும் அந்த தெருவில் சுற்றித் திரியக்கூடிய நாய்கள் விரட்டி செல்வதும் அந்த காட்சியில் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் சுற்றித் திரிய நாய்களை பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது.